அதான் அந்த முழுக்க பெண்ணாதிக்கம் நிறைஞ்ச மாசம் இது. அர்த்தநாரீஸ்வரரோட சரிபாதியான சக்தியுடைய மாதம் இது. இந்த மாதத்துல வந்து பெண்களுக்கு வந்து அதிகப்படியான வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் அந்த கூழ ஊத்தி தீய மிதிக்க வைக்கிறதுக்கு, வேப்பிலைய சாப்பிட வைக்கிறது. இல்லனாக்கா அதுவே வந்து வேற விதமான பிரச்சனைகள குடுத்துரும். அதனால தான் ஆடி பொறந்துருச்சா, கோவில்ல திருவிழா 10வது நாளு உறி அடிச்சு எல்லாருக்கும் கூழ காய்ச்சி குடுத்து, இப்ப உள்ளவங்க வந்து வீட்ல குடுக்குறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சில பேர் பாரம்பரியமா கரெக்ட்டா அதுலயும் வந்து முனீஸ்வரர கும்பிடுறவங்க, காட்டேரிய கும்பிடுறவங்க, இந்த இது முனிஷத்துல 7 முனி இந்த மாரி கும்பிடுறவங்க எல்லா வீட்லயும் கூழ் ஊத்துவாங்க. ம்ஹ்ம். அந்த மாரி கூழ் ஊத்த இப்ப உள்ள ஃப் வசதிகள் கம்மியாயிடுச்சு. ம். முன்ன வந்து வாசல்ல வச்சு பசங்கள வந்து உட்கார வைப்பாங்க. முட்டி போட்டு உட்கார வச்சு கையில கூழ ஊத்தி சாப்பிட சொல்லுவாங்க. அது எந்த நோயுமே அண்டாது. அந்த மாரி உட்கார்ந்து சாப்பிடுற போஸ் அந்த ஆசனத்துக்கு. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கூழ ஊத்திட்டு கிளாஸ்ல, பேப்பர் கப்ல இதுலலாம் குடுக்குறாங்க. இன்னும் அ முன்னேற்றமா என்ன பண்றாங்கன்னா, அரிசியும், கேழ்வரகு அது கோவிலுக்கு வாங்கி குடுத்துர்றாங்க. நீங்க குடுக்குறதுல குடுத்துருங்க. அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 100 குடுத்துட்டு வந்துடுறாங்க. பாரம்பரிய முறைனா ஒரு வீட்ல கண்டிப்பா கூழ் காய்ச்சுற ஒரு பழக்கம் இருக்குன்னா, கண்டிப்பா அத செய்யணும்.